வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு நடிகனுக்கும், ஒரு தலைவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு அப்படிங்கறது அவங்களுடைய நடவடிக்கைகள்ல நாம தெரிஞ்சுக்கலாம். இதற்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி, இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. நேத்து பாருங்க, ராகுல் காந்தி பூஞ்சுக்கு போறாரு. இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல், அதுக்கப்புறம் நடந்த ஆபரேஷன் சிந்தூர், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நம்மள தாக்கியதில் பூஞ்ச் அப்படிங்கிற ஏரியால, அது காம்பேக்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய ஏரியா. அங்க நெறைய பேர் உயிர் இழந்தாங்க. அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லி அவங்க குறைகள் என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு தான் ராகுல் காந்தி அங்க போயிருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பிரதமருக்கு இணையான ஒரு பதவி எதிர்க்கட்சி தலைவர். பிரதமருக்கு நாம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அதே முக்கியத்துவம், அதே இம்பார்ட்டன்ஸ் எதிர்க்கட்சி தலைவருக்கு குடுக்கணும். கான்ஸ்டிடியூஷனலி அது 2மே ஈக்குவல் பவர். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கிறதும் பிரதமருடைய பதவியும். ஆனா, இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணாங்க? கடந்த 2019ஆம் ஆண்டு இவருக்கு குடுத்திருந்த அந்த எஸ்பிஜி புரொடெக்ஷன வித்ட்ரா பண்றாங்க. இதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காந்தியே சில நேரங்கள்ல எஸ்பிஜி புரொடெக்ஷன மீறுறாரு. அதனால அவருடைய எஸ்பிஜி புரொடெக்ஷன வித்ட்ரா பண்ணிட்டு வெறும் Z பிளஸ் செக்யூரிட்டி குடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் இப்படி செய்யறது மூலமா ராகுல் காந்தி அசிங்கப்படுத்துறோம், அவமானப்படுத்துறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா, அவர் அத பத்தி கண்டுக்கவே இல்ல. இன்ஃபாக்ட் அவருக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இன்னும் ஃப்ரீயா நம்ம மக்கள போய் சந்திக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூட் அவருக்குள்ள வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். இந்த பாரத் ஜோடோ யாத்ராக்கு அப்புறமே நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷன் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாருங்க. நாட்டோடைய மூல முடுக்குக்கெல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள சந்திக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. Z பிளஸ் செக்யூரிட்டி தான் இருக்கு. இப்பதான் அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்து ஓஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. எப்ப பாகிஸ்தான் எப்படி தாக்குவான் அப்படின்னு தெரியாது. போர நிறுத்திடுறோம் அப்படின்னு சொன்னாலும் பாகிஸ்தானுடைய வார்த்தையை நாம நம்ப முடியாது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நிமிஷமும் பயத்திலயும், பீதியிலயும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்குமோ நடக்குமோன்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தன் உயிர கூட பொருட்படுத்தாம மனுஷன் அங்க போறாரு. எதுக்கு போறாரு? அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அப்போ எவ்வளவு பொறுப்பான ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. உடனே தோணுது மனசுக்குள்ள. அந்த மக்கள் அங்க தவிக்கிறாங்க. அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு. இன்னைக்கு இவர் போனதுடைய விளைவு என்ன அப்படிங்கறத பாருங்க. இதனால் வரைக்கும் பூஞ்ச் பக்கமே போகாத மீடியா இன்னைக்கு விழுந்து அடிச்சு அலறி அடிச்சுக்கிட்டு பூஞ்ச் பக்கம் போறாங்க. இதனால் வரைக்கும் மீடியால நீங்க பார்த்த, அதுவும் குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள்ல நீங்க பார்த்த காட்சிகள் என்ன? பாகிஸ்தான் அடிச்சு நொறுக்கிட்டோம். பாகிஸ்தான் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டோம். காலி பண்ணிட்டோம். கராச்சிய காலி பண்ணிட்டோம். அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பாகிஸ்தான் நம்ம நாட்டுல என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத யாராவது ஒரு வீடியோ போட்டானா? இன்னைக்கு ராகுல் காந்தி அங்க போகும் பொழுது, அவரோட சில ஊடகவியலாளர்கள் போயி, உண்மையிலேயே பூஞ்சுல என்ன பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத அவங்க படம் எடுக்குறாங்க. அவர் போய் பேசும்பொழுது அந்த படம் எடுக்குறாங்க. அந்த வீடியோவ பார்க்கும்போது உண்மையிலேயே பயமா இருக்குங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மக்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நொடியையும் உயிர கையில புடிச்சுட்டு அவங்க கடத்தி இருப்பாங்கல்ல. அந்த வலி, அந்த வேதனை, அந்த ஆதங்கம் இதெல்லாம் யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு காத்துட்டு இருந்த மக்கள் ராகுல பார்த்தோன்னே, அப்படியே மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே கொட்டுறாங்க. குமுறுறாங்க அவர்கிட்ட. அவர பார்க்கும்போதே ஏதோ நம்ம வீட்டு புள்ள வந்திருக்கிறான்ப்பா. அவரால இதுக்கு ஏதாவது நிவாரணம் குடுக்க முடியுமா? இல்லையா? அத பத்தி எல்லாம் அவங்க கவலைப்படல. நம்ம கவலைய காது குடுக்க கேட்கறதுக்கு ஒரு ஜீவன் வந்திருக்கே அப்படிங்கிற ஒரு ஆறுதலும், ஒரு சந்தோஷத்தையும், ஒரு நிம்மதியும் அவங்க முகத்துல பார்க்க முடியுதுங்க. அவரும் கொஞ்சமும் எத பத்தியும் கவலைப்படாம, அவ்ளோ டிலாபிடேட்டடா இருக்கு அந்த பில்டிங்ஸ் எல்லாம். எப்ப எது இடிஞ்சு மண்டையில விழும்னு தெரியாது. அப்படி இருக்கு. ஆனா தைரியமா போறாருங்க. எந்த கவலையும் இல்லாம தைரியமா போறாருங்க. அவர் வெளியில வரும்பொழுது ஒரு சீக்கியர், அவர் குருத்வாரா அங்க இருக்கக்கூடிய குருத்வாராக்கு போயிட்டு வெளியில வர்றாரு. ஒரு சீக்கியர் அவர பின்தொடர்ந்தே வராரு. ஏதோ சொல்லணும் சொல்லணும்ன்ட்டு. சீக்கியர்களுக்கும் இந்திரா காந்தி ஃபேமிலிக்கும் என்ன தொடர்பு, என்ன ஏதுங்கலாம் நமக்கு நல்லாவே தெரியும். இவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவர தடுத்து நிறுத்துறாங்க. இவர் கிட்ட வரக்கூடாது, பேசக்கூடாது. உடனே அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு, அவர அழைத்து அவர்கிட்ட பேசுறாருங்க. சொல்லுங்க, உங்க மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லுங்க. அப்படின்னு சொல்றாருங்க அவரு. காது குடுத்து மக்களுடைய பிரச்சனைய கேட்கிறாரு. இதுதான் ஒரு மக்கள் தலைவனுக்கான அழகு. இதுதான் ஒரு மக்கள் பிரதமருக்கான அழகு. அந்த பூஞ்ச் அட்டாக்ல உயிரிழந்த ஒரு நபருடைய பெண் பேட்டி குடுத்திருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க.
ராகுல் காந்தி வந்தாரு. ரொம்ப பொறுமையா எங்க பிரச்சனையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இவ்வளவு உயிர்கள் பறி போயிருக்கே! இந்த நிமிஷம் வரைக்கும் பிரதமரோ, இல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டரோ, இல்ல பாஜகவை சேர்ந்த யாருமே எங்கள வந்து சந்திக்கல. எங்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கேட்கல. அப்படிங்கிறத அந்த அம்மா பதிவு பண்ணாங்க. அவங்க சொல்லும்போது உண்மையிலேயே பரிதாபமா இருக்குங்க. ஒரு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் நியாயமா? ஒரு மீடியா என்ன பண்ணியிருக்கணும் நியாயமா? மீடியாவுடைய வேலை அரசாங்கத்தை கேள்வி கேட்பது. பாருங்க இந்த மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வீடெல்லாம் இப்படி இடிஞ்சு போயிருக்கு. எந்நேரமும் இவங்க உயிருக்கு ஆபத்து வரலாம். அப்போ இவங்கள வேற சேஃபான இடத்துக்கு மாத்த நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இல்ல இந்த தாக்குதல் நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு புரொவைட் பண்ணீங்களா? அதற்கான மெஷர்ஸ் ஏதாவது எடுத்தீங்களா? சரி இப்ப என்ன பண்ண போறீங்க? இவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ண என்ன பண்ண போறீங்க? உங்க அமைச்சர்கள் தலைமையிலயோ, இல்ல எம்பிக்கள் தலைமையிலயோ ஏதாவது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்களா? அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறத அவங்க சந்திச்சு பேசி, அவங்களுக்கு உடனடியாக என்ன தேவை? லாங் டெர்ம் ரீஹாபிலிட்டேஷன்க்கு என்ன தேவை? இதெல்லாம் பார்த்து ஏதாவது அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்களா? இதெல்லாம்ல நியாயமா ஒரு மீடியா கேட்கணும். ஆனா மீடியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எதிர்க்கட்சி தலைவர கேள்வி கேக்குது. நீங்க எதுக்கு பூஞ்சுக்கு போனீங்க? நீங்க எதுக்கு மோடிய விமர்சனம் பண்றீங்க? நீங்க எதுக்கு இஸ்ரேல்ல போய் காங்கிரஸ்க்கு ஒரு ஆபீஸ கட்டுறீங்க? இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு நியாயமாக கேட்க வேண்டிய கேள்விகளை கோர் இஷ்யூஸ்ல இருந்து நம்ம கவனத்தை டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை இன்னைக்கு இந்த மீடியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய நோக்கம் அரசாங்கம் சொல்லக்கூடிய நரேட்டிவ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பிஜேபி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு? நீங்க கண்ண மூடிக்கிட்டா பூலோகமே இருண்டு போயிடும். மீடியா அந்த பக்கம் போனாதானே அந்த மக்கள் உண்மையிலேயே என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு தெரியும். மணிப்பூர் விஷயத்திலயும் அப்படித்தானே ஆச்சு. 3, 4 மாசம் அந்த சம்பவம் 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போன சம்பவம் 4 மாசம் கழிஞ்சு சோசியல் மீடியால ஒரு வீடியோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் மணிப்பூர்ல என்ன நடக்குது, இவ்வளவு மோசமா இருக்கு நிலைமை அப்படிங்கறது நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கே தெரிய வருது. அதே மாதிரி காஷ்மீர்ல என்ன நடக்குதுங்கிறத மீடியா காட்டினாதானே பிரச்சனை. அப்பதானே மக்கள் கேள்வி கேட்பாங்க. காட்டாமையே மூடி மறைச்சிட்டோம்னா மக்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. நாம பாட்டுக்கா ஆபரேஷன் சிந்தூர் எவ்வளவு சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு திரங்கா யாத்திரை பண்ணி ஓட்டு பொறுக்கலாமே அப்படிங்கிற ஐடியால அந்த சங்கி கூட்டம் இருக்கு. ஆனா ஒத்த மனுஷனா களத்துல இறங்கி நான் போனேன்னா வேற வழி இல்ல, நீங்க வந்துதான் ஆகணும், இந்த விஷயங்களை நீங்க வெளிச்சம் போட்டு காட்டலைனாலும் நான் வெளிச்சம் போட்டு காட்ட வைப்பேன் அப்படின்னு இன்னைக்கு மீடியாவை கொண்டு போய் நிறுத்திருக்காருல அங்க. அப்ப யார் நடிகன், யார் தலைவன் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நியாயமா யார் செய்யணும்? ஆளும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செய்யணும், பிரதமர் செய்யணும். ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுடைய குறைய கேட்கறதுக்கு நம்ம 56 இன்ச்சுக்கு டைம் இல்ல. மாறாக என்ன தெரியுமா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு? வீடியோ போட சொல்றேன் பாருங்க. குஜராத்ல போய் திரங்கா யாத்ரா அப்படிங்கிற பேர்ல ஆபரேஷன் சிந்தூர் மூலமா என்னோ ஒத்த ஆளா நின்னு இவர் தான் எல்லாத்தையும் சாதிச்சு கிழிச்சா மாதிரி அங்க போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு பொறுக்கிட்டு இருக்காரு. குஜராத்துக்கு போய் ரோட் ஷோ செய்ய தெரியுது. பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க தெரியலையா? அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்க தெரியலையா? அதற்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி பேச தெரியலையா? அடிப்படை மனிதாபிமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானுங்க. 2 வருஷம் ஆச்சு மணிப்பூர்ல பிரச்சனை ஆரம்பிச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் மனுஷன் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. என்ன பயம்? மக்கள் கேள்வி கேட்பாங்களேங்கிற பயமா? அப்படி என்ன பெருசா ஆபரேஷன் சிந்தூர்ல கொண்டாடுற அளவுக்கு பெருசா நீங்க சாதிச்சிட்டீங்க? பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமாக அந்த 4 தீவிரவாதிகள் எங்க இருக்காங்கன்னு தெரியல. உயிரோடு இருக்காங்களா இல்லையா? இந்தியாவுக்குள்ளேயே இன்னும் பதுங்கி இருக்கிறாங்களா இல்ல பாகிஸ்தானுக்கு தப்பிச்சு போயிட்டாங்களா? மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செய்வாங்களா? இப்படி எத்தனை கேள்விகள். நியாயமா ஒரு பிரதமர் என்ன பண்ணணும்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும், நாட்டு மக்களுக்கு ஆசுவாசப்படுத்தணும். ஒரு பிரஸ் மீட், நிலைமை கட்டுக்குள்ள இருக்கு, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், எல்லாரும் சேஃபா இருக்காங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு நாட்டு மக்களுக்கு ஆசுவாசம் சொல்லணும். எதிர்கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல இத பத்தி ஒரு டிஸ்கஷன் வேணும்னு கேக்குறாங்க. இதை விட என்னங்க முக்கியமான கல்ற வேலை? ஒரு ஸ்பெஷல் செஷனை கூட்டி இது போன்ற விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதை விட அப்படி என்ன பெருசா வேலை பாழா போகுது? குஜராத்ல போய் ஆபரேஷன் சிந்தூருக்காக திரங்கா யாத்திரை நடத்த
என் நாடி நரம்பெல்லாம் ஆபரேஷன் சிந்தூர் ஓடுது அப்படின்னு 2 நாள் முன்னால வீரவசனம் பேசினாரு. இறந்து போனவங்களை வச்சு இன்னைக்கு ஓட்டு பிச்சை எடுக்கிறோமே அப்படின்னு கொஞ்சமாவது வெக்கம், மானம், ரோஷம் எல்லாம் இருக்கா? இன்னைக்கு சிரிச்சு சந்தோஷமா மக்கள் முன்னால ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கிறேன். இவங்க எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக ராகுல விமர்சனம் பண்ணாங்க தெரியுமா? 2 நாள் முன்னால ராஜீவ் காந்தி அவர்களுடைய நினைவு நாள். டெல்லியில இருக்கிற அவர் சமாதிக்கு போய் அந்த சமாதியில பூவெல்லாம் வச்சுட்டு, அந்த பூவில இருந்து ஒரு இதழை எடுத்து தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. எந்த அளவுக்கு தன்னுடைய தந்தை மீது அன்பு இருந்தால் அவர் அந்த ஜெஸ்டர செய்வாரு. யோசிச்சு பாருங்க. அப்பாவுடைய அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் சின்ன வயசுலயே தொலைச்சவர் அவரு. ஒண்ணு இல்லங்க 2 பேர தன் குடும்பத்துல இருந்து இந்த மாதிரி வயலன்ஸ்க்கு காவு குடுத்திருக்கிறாரு. ஒரு உயிரோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். தன்னுடைய அப்பாவுடைய நினைவா அந்த ஒரு இதழ் எடுத்து அவர் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. உடனே இந்த சங்கீஸ் என்னமா அத ட்ரோல் பண்றாங்க தெரியுமா? அங்க ஏதோ ₹1 நாணயம் இருந்ததாம். அந்த நாணயத்த எடுத்து இவர் பிக் பாக்கெட் பண்ணிக்கிட்டாராம். எவ்வளவு கேவலமான, கீழ்த்தரமான அரசியல் இது. ஆனா அத பத்தி எல்லாம் அவர் கவலையே படலைங்க. இன்னைக்கு பப்பு, பப்பு, பப்புன்னு இவங்க விமர்சனம் பண்றாங்களே, உண்மையிலேயே வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, வீட்ல இருக்கக்கூடிய செல்ல பிள்ளைய பப்பு அப்படின்னு கூப்பிடுவாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டின் செல்ல பிள்ளையாக ராகுல் மாறிக்கிட்டு வராரு. நீங்க எத நினைச்சு பப்புன்னு சொன்னீங்களோ, ஆனா அந்த பப்புக்கு வேற ஒரு டெபினிஷன் இன்னைக்கு அவர் எழுதிட்டு இருக்காருங்க. இப்ப சொல்லுங்க, ஒரு நடிகனுக்கும் தலைவனுக்கான வித்தியாசம் என்ன? சும்மா மேடையில ஏறி பஞ்ச் டயலாக் பேசுறதுனால ஒருத்தன் தலைவன் ஆயிட முடியாது. உண்மையிலேயே மக்கள் பத்தின ஒரு அக்கறை மனசுல இருக்கணும். இத்தனைக்கும் பெரிய வசதியான குடும்பத்துல வந்தவர் தான். ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபேமிலில வந்தவரு. கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத அவர் ஃபேமிலி வந்து பொருளாதார ரீதியா பார்த்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் வீதி வீதியா நடக்கிறாரு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடக்கிறாரு. மணிப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் நடக்கிறாரு. மக்களோட மக்களா நடக்கிறார். மக்கள்ல ஒருத்தனா இருக்கிறார். எல்லா தரப்பினருக்கும் அவர் பிடிச்சிருக்கு. எல்லார் மனசுலயும் அவர் இருக்கார். எல்லார் மனசுலயும் இருக்கிற பிரச்சனைகளை அவரால உணர முடியுது. அதற்கெல்லாம் நாடாளுமன்றத்துல அவர் குரல் கொடுக்கிறார். உண்மையிலேயே மக்களுடைய பிரதிநிதியாக ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய கடமையை ஒரு நாள் தவறாம செஞ்சுட்டு இருக்க. ஆனா 12 வருஷமா மேடை மேடையா ஏறி பஞ்ச் டைலாக் பேச வேண்டியது, பொய் பித்தலாட்டம், அவதூறு பேச வேண்டியது, வெறுப்பு பிரச்சாரம் பண்ண வேண்டியது, இவ்வளவும் பண்ணி ஜனநாயகத்துல இருக்கக்கூடிய மாண்புகள் எல்லாம் செதைச்சிட்டு எலெக்ஷன் ஃபுல்லா தில்லுமுள்ளு பண்ணி இன்னைக்கு நாட்டுடைய பிரதமரா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. நொடிக்கு நொடி நான் ஏழை தாயின் மகன், நான் ஏழை தாயின் மகன் சொல்றாரு. அங்க பூஞ்சில பாதிக்கப்பட்ட அந்த ஏழைகளை பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டாரா? வீடு வாசல், சொந்தம், உடைமைகள் எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு நடுத்தெருவுல நிக்கிறாங்க அந்த மக்கள். அவங்கள சந்திச்சு பேச உங்களுக்கு நேரம் இல்ல. அவங்க குறையில கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல. அவங்களுக்கான ரீஹாபிலிட்டேஷன், அவங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறதுக்கு ஏதாவது இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணல. ஆனா இறந்தவர்களின் பெயரை வச்சு ஓட்டு பொறுக்க மட்டும் நல்லா தெரியும். இந்தியாவுக்கு தேவை ஒரு நடிகன் இல்ல, ஒரு தலைவன்.